ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 13. அத்தியாயத்தின் தலைப்பு இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். பதங்கள் 1-2. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, இயற்கை அல்லது பிரகிருதி, அனுபவிப்பவன் அல்லது புருஷா, களம் அல்லது க்ஷேத்ரா, களத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞா, அறிவு அல்லது இஜ்ஞானம், அறியப்படும் பொருள் அதாவது இஜ்ஞேயாம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், குந்தியின் மகனே, இந்த உடல் களம் அல்லது க்ஷேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. இவ்வுடலை அறிபவன் களத்தை அறிபவன், அதாவது க்ஷேத்ரஜ்ஞா என்று அழைக்கப்படுகிறான். பொருளுரை. பிரகிருதி அல்லது இயற்கை, புருஷா அல்லது அனுபவிப்பவன், க்ஷேத்ரா அல்லது களம், க்ஷேத்ரஜ்ஞா அல்லது களத்தை அறிபவன், இஜ்ஞானம் அதாவது அறிவு, இஜ்ஞேயாம் அதாவது அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி அறிவதில் அர்ஜுனன் ஆவலாக இருந்தான். இவற்றை பற்றியெல்லாம் அவன் வினவிய போது, உடலே களம் என்று அழைக்கப்படுவதாகவும் உடலை அறிபவன் களத்தை அறிபவன் என்று அழைக்கப்படுவதாகவும் கிருஷ்ணர் கூறியுள்ளார். கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கு களமாக விளங்குவது உடலே. ஜடவாழ்வினுள் பிணைக்கப்பட்டுள்ள ஆத்மா ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றான். எனவே ஜட இயற்கையினை ஆட்சி செய்வதற்கு உண்டான தனது தகுதிக்கு ஏற்றால் போல அவன் செயலின் களத்தினை பெறுகின்றான். அத்தகைய செயலின் களமே உடல் எனப்படும். இனி உடல் என்றால் என்ன? உடல் என்பது புலன்களினால் ஆனது. புலனின்பத்தை அனுபவிக்க விரும்பும் கட்டுண்ட ஆத்மாவிற்கு அத்தகைய புலனுகர்ச்சிக்கான அவனது தகுதியின் அடிப்படையில் செயலின் களமாக ஓர் உடல் வழங்கப்படுகின்றது. எனவே உடலானது க்ஷேத்ரா, கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கான களம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக களத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞா எனப்படுகிறான். அவன் தன் உடலாக அடையாளம் கொள்ளக்கூடாது. களத்திற்கும் களத்தை அறிபவனுக்கும், அதாவது உடலுக்கும் உடலை அறிபவனுக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வது மிக கடினமல்ல. குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை தனது உடல் பற்பல மாற்றங்களை அடைகின்ற என்ற போதிலும் தான் மாறாமல் இருப்பதை யார் வேண்டுமானாலும் சிந்தித்து பார்க்கலாம். எனவே செயலின் களத்தை அறிபவனுக்கும் அந்த செயல்கள் நடைபெறும் களத்திற்கும் இடையே வேறுபாடு உண்டு. இவ்வாறாக கட்டுண்ட நிலையில் வாழும் ஆத்மா தான் உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இஃது ஆரம்பத்திலேயே விவரிக்கப்பட்டது. தேகினோ அஸ்மின், அதாவது உயிர்வாளி உடலுக்கு உள்ளான் என்றும், உடலானது குழந்தை பருவத்திலிருந்து பால்யத்திற்கும், பால்யத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்றும், உடலின் உரிமையாளன் அத்தகு உடல் மாற்றத்தினை அறிகின்றான் என்றும் முன்னரே விவரிக்கப்பட்டது. உடலின் உரிமையாளனே க்ஷேத்ரஜ்ஞா என்பது தெளிவு. சில சமயங்களில் நான் மகிழ்ச்சியுடன் உள்ளேன், நான் மனிதன், நான் நாய், நான் பூனை என்று நாம் நினைக்கின்றோம்.
இவை அனைத்தும் அறிபவனின் உடலை பற்றிய அடையாளங்கள். ஆனால் அறிபவனோ உடலிலிருந்து வேறுபட்டவன். ஆடைகளைப் போன்று பற்பல பொருள்களை நாம் உபயோகித்தாலும் உபயோகிக்கப்படும் பொருள்களிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். அதுபோலவே சற்று சிந்தித்து பார்த்தால் நாம் உடலிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். நானோ நீயோ உடலுடைய யாராக இருந்தாலும் அவன் க்ஷேத்ரஜ்ஞா என்று அழைக்கப்படுகின்றான். உடலானது க்ஷேத்ரா, செயல்களின் களம் என்று அழைக்கப்படுகின்றது. பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உடலை அறிபவனை அல்லது உயிர்வாளியை பற்றியும் எந்த நிலையினால் அவன் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் விவரிக்கப்பட்டது. கீதையின் நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களில் பரமபுருஷ பகவானை பற்றியும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலுள்ள பக்தி தொண்டின் அடிப்படையிலான உறவை பற்றியும் விவரிக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் உன்னதமான நிலையையும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பது என்னும் தனிப்பட்ட ஆத்மாவின் நிலையையும் அந்த அத்தியாயங்களில் தெளிவாக விளக்கப்பட்டன. உயிர்வாளிகள் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்பட்டவர்களே, ஆனால் தங்களது மறதியினால் அவர்கள் துன்புறுகின்றனர். புண்ணிய செயல்களினால் தெளிவு பெறும்போது அவர்கள் பல்வேறு நிலைகளில் துன்புற்றவர்களாக, செல்வத்தை நாடுபவர்களாக, கேள்வி உடையவர்களாக, ஞானத்தை தேடுபவர்களாக முழுமுதற் கடவுளை அணுகுகின்றனர். இதுவும் விவரிக்கப்பட்டது. இனி 13ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பித்து உயிர்வாளி எவ்வாறு ஜட இயற்கையின் தொடர்பில் வருகின்றான் என்றும், பலநோக்கு செயல்கள், ஞானத்தை விருத்தி செய்தல், பக்தி தொண்டாற்றுதல் என பல்வேறு வழிமுறைகளின் மூலம் அவன் எவ்வாறு முழுமுதற் கடவுளினால் விடுவிக்கப்படுகின்றான் என்றும் விளக்கப்படுகின்றன. உயிர்வாளி ஜட உடலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் என்ற போதிலும் அவன் எவ்வாறோ தொடர்பு கொண்டு விடுகின்றான், இதுவும் விளக்கப்பட்டுள்ளது. பதம் மொழிபெயர்ப்பு. பரதகுல தோன்றலே, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள். உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை. உடலை அறிபவன், ஆத்மா, பரமாத்மா ஆகியவற்றை நாம் விவாதிக்கும் போது பகவான், ஜீவாத்மா, ஜடம் என்று 3 வேறுபட்ட தலைப்புகளை நாம் கற்க வேண்டும் என்பதை காண முடியும். செயலின் களம் ஒவ்வொன்றிலும், அதாவது ஒவ்வொரு உடலிலும் 2 ஆத்மாக்கள் உள்ளனர், ஜீவாத்மா, பரமாத்மா. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் சுய விரிவங்கமே பரமாத்மா என்பதால் நானும் அறிபவனாக உள்ளேன். ஆனால் நான் மட்டுமே அறிபவன் அல்ல, நான் அறிபவர்களில் உயர்ந்தவன். ஒவ்வொருவரது உடலிலும் பரமாத்மாவாக வசிக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். எவன் ஒருவன் பகவத்கீதையை அடிப்படையாக வைத்து செயலின் களத்தை பற்றியும் அக்களத்தை அறிபவனை பற்றியும் நுண்ணியமாக அறிந்து கொள்கின்றானோ அவன் ஞானத்தை அடைய முடியும். தனிப்பட்ட உடல் அல்லது களம் ஒவ்வொன்றிலும் நான் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். ஜீவாத்மா தனது சொந்த உடலை பற்றி அறிந்திருக்கலாம், ஆனால் மற்ற உடல்களை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. பரமாத்மாவாக எல்லோரது உடல்களிலும் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவான் எல்லா உடல்களை பற்றிய அனைத்தையும் அறிபவர். பலதரப்பட்ட வாழ்வினங்களில் பல்வேறு உடல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். குடிமகன் தன்னுடைய சிறுநிலத்தை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கலாம், ஆனால் மன்னனோ தனது மாளிகை மட்டுமின்றி தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அறிந்துள்ளான். அதுபோலவே ஒருவன் தனிப்பட்ட உடலின் உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் பகவானோ எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர். மன்னனே நாட்டின் உண்மையான உரிமையாளன், குடிமகனோ 2ஆம் நிலை உரிமையாளன். அதுபோல முழுமுதற் கடவுளே எல்லா உடல்களின் பரம உரிமையாளர். உடல் புலன்களினால் ஆனது. முழுமுதற் கடவுள் ரிஷிகேஷர்
புலன்களை கட்டுப்படுத்துபவர் என்று அறியப்படுகின்றார். மன்னனே நாட்டின் நடவடிக்கைகளை உண்மையில் கட்டுப்படுத்துகின்றான். குடிமக்கள் 2ஆம் நிலையில் மட்டுமே கட்டுப்படுத்துகின்றனர். அதுபோல புலன்களை உண்மையாக கட்டுப்படுத்துபவர் முழுமுதற் கடவுளே. நானும் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். அறிபவர்களில் அவரே உயர்ந்தவர் என்பதே இதன் பொருள். ஜீவாத்மா தனது குறிப்பிட்ட உடலை மட்டுமே அறிகின்றான். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இந்த உடல் க்ஷேத்ரா என்று அழைக்கப்படுகின்றது. உடலின் உரிமையாளனும் முழுமுதற் கடவுளும் இந்த உடலுக்குள் வசிக்கின்றனர். முழுமுதற் கடவுள் உடலையும் அந்த உடலின் உரிமையாளனையும் அறிவார். எனவே எல்லா களங்களையும் அறிபவர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். செயல்களின் களம், செயல்களை அறியும் நபர், செயல்களை அறியும் உன்னத நபர் ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடு பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. உடலின் உண்மையான நிலை, ஜீவாத்மாவின் உண்மையான நிலை, பரமாத்மாவின் உண்மையான நிலை ஆகியவற்றை பற்றிய பக்குவமான அறிவு வேத இலக்கியத்தில் ஞானம் என்று அறியப்படுகிறது. இதுவே கிருஷ்ணருடைய அபிப்பிராயம். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சமயத்தில் சமமாகவும் வேறுபட்டும் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்வதே ஞானம். எவன் ஒருவன் செயல்களின் களத்தையும் செயலை அறிபவனையும் புரிந்து கொள்ளவில்லையோ அவன் பக்குவ ஞானத்தில் இல்லை. பிரகிருதி அதாவது இயற்கை, இயற்கையை அனுபவிப்பவன் ஈஸ்வரா. இயற்கையினையும் ஜீவாத்மாவினையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யும் ஆளுநர். பிரகிருதி அதாவது இயற்கை, புருஷா அதாவது இயற்கையை அனுபவிப்பவன், ஈஸ்வரா அதாவது இயற்கையினையும் ஜீவாத்மாவினையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யும் ஆளுநர் ஆகியவற்றின் நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு திறன்களுடைய இம்மூன்றையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஓவியன், ஓவியம், ஓவிய பலகை ஆகியவற்றை குழப்பிக் கொள்ளக்கூடாது. இயற்கை என்பது செயல்களின் களமான இந்த ஜடவுடலாகும். ஜீவாத்மா என்பது இந்த இயற்கையை அனுபவிப்பவனை குறிக்கும். மேலும் இவர்கள் இருவரையும் கட்டுப்படுத்தும் உன்னத அதிகாரி ஈஸ்வரா அல்லது முழுமுதற் கடவுள் எனப்படுகிறார். வேத மொழியில் ஸ்வேதாஸ்வதரா உபனிஷத் 1:12 பிரம்மன் என்பதை பற்றி 3 கருத்துகள் உள்ளன. செயல்களின் களமாக விளங்கும் இப்பிரகிருதி அதாவது இயற்கை பிரம்மன் என்று எண்ணப்படுகிறது. அந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் ஜீவாத்மாவும் பிரம்மன் எனப்படுகிறான். அது மட்டுமின்றி இந்த இரண்டினையும் கட்டுப்படுத்தும் உன்னத நபரும் பிரம்மன் எனப்படுகிறார். உண்மையில் அவர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். 2 வகையான அறிபவர்களில் ஒருவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் மற்றவர் தவறு இழைக்கக்கூடியவர் என்றும் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஒருவர் எஜமானர், மற்றவனோ அவருக்கு கீழ்ப்பட்டவன். களத்தையும் அறியும் இந்த 2 நபர்களையும் சமமாகவும் ஒன்றாகவும் கருதுபவன் செயல்களின் களத்தை அறிபவனாக நானும் இருக்கின்றேன் என்று இங்கே மிக தெளிவாக கூறுகின்ற பரமபுருஷ பகவானுடன் முரண்படுகின்றான். கயிற்றினை பாம்பு என்று தவறாக புரிந்து கொள்பவன் ஞானமுடையவன் அல்ல. வெவ்வேறு விதமான உடல்கள் உள்ளன. மேலும் அந்த உடல்களின் உரிமையாளர்களும் வேறுபட்டவர்கள். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் திறன் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வேறுபட்டு இருப்பதால் வெவ்வேறான உடல்கள் உள்ளன. ஆனால் அங்கே அத்தகைய உடல்களை கட்டுப்படுத்துபவராக பரமனும் வீற்றுள்ளார். உடல்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் சா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. இதுவே ஸ்ரீல பலதேவ வித்யபூஷணரின் கருத்தாகும். ஒவ்வொரு உடலிலும் ஜீவாத்மாவின் அருகில் பரமாத்மாவாக வீற்றிருப்பவர் கிருஷ்ணரே. மேலும் செயல்களின் களம், வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் பரமாத்மாவே என்பதை அறிவதே உண்மையான ஞானம் என்று கிருஷ்ணர் இங்கே மிக தெளிவாக கூறுகின்றார். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।